என்னடா எதுக்காக இவன் அப்படி கத்துறான் பாருங்க என்ன என்னாச்சு என்ன அத்தை அவரு கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு. முருகா இல்ல பயங்கரமா அழுகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ நல்லா தானே இருந்த. என்னாச்சு என்னாச்சுனா எங்க கை காஜி இவனோட கைக்கு வலி இருக்கு இவனுக்கு. என்னடா வலியில துடிக்கறாமா? என்னாச்சு அண்ணா என்னாச்சுனா அண்ணா என்னாச்சு? ஐயோ ஐயோ என்னாச்சுப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அண்ணா நீ கத்துறத பார்த்தா ஏதோ எலும்பு முறிவு மாதிரி இருக்கு. நீ இத முதல்லயே சொல்ல மாட்டியா? ஹாஸ்பிடல் போயிருக்கலாம்ல. ஐயோ எப்படி சரியாகும்? அம்மா நான் அண்ணாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும். சரியா? இவ்வளவு நேரமா அடிப்பட்ட கையை எதுவும் பண்ணாம வச்சிருந்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அண்ணா நம்ம ஹாஸ்பிடல் போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ணா சொன்ன கேளு. அஞ்சலி அண்ணி நானும் வரேன். அஞ்சலி ஐயோ அண்ணி வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. அம்மாவும் பாட்டியும் தனியா இருப்பாங்க. நான் அண்ணனை பாத்துக்கிறேன். உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். அண்ணி நான் இருக்கேன்ல, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. அண்ணா வா, நம்ம ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். வா பாத்துங்க. டேய் முருகா வலியில துடிக்கிறியடா, என்னால தாங்க முடியலடா. இந்த குடும்பத்துக்காக நீ இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறேன்னு அம்மாக்கு தெரியலடா. நீ வேற ஏதாவது ஒரு குடும்பத்துக்கு தத்து புள்ளையா போயிருந்தா கூட நீ நல்லா வாழ்ந்திருப்பியோன்னு எனக்கு தோணுது முருகா. ரொம்ப வலிக்குதாப்பா? சரி அஞ்சலி, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. ஒண்ணு இல்லப்பா அம்மா இல்ல, நீ போ. அஞ்சலி டாக்டர் கிட்ட எல்லாம் விவரமா கேட்டுக்க. சரிம்மா. அஞ்சலி வாங்க மாப்ள. அத்தை, என்ன? அஞ்சலி இங்க? அவ முருகனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்கா. ஓ ஓகே. என்னாச்சு? அதான் முருகனுக்கு கையில எல்லாம் அடிபட்டு இருந்துச்சுல்ல, வலி அதிகமாகி அவன் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் அவ கூட்டிட்டு போயிருக்கா. ஓகே. எப்போ வருவா? அது அவ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நம்ம பழைய வீட்டுக்கும் போயிட்டு வரேன்னா.
வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னான். ஆ, ஆ, ஓ, வீட்டுக்கா? எதுக்கு? ஓ, அது சொல்ல மறந்துட்டேன்ல. நம்ம முருகன் இருக்கான்ல, அவன் அம்மாவோட போட்டோ இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிடைச்சது. அந்த போட்டோ எங்க வீட்ல இருக்கு. அதை எடுத்துட்டு வரதுக்காக 2 பேரும் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன இவன் சும்மா நடிக்க சொன்னா? இவ ரொம்ப இறங்கி வேலை பாக்குற மாதிரியே தெரியுது. முருக அம்மா மேல இவளுக்கு என்ன அக்கறை? டே மகேஷ், உதவி பண்ணவான்னு இவளை கூட்டிட்டு வந்தா அவ உனக்கு தினம் டென்ஷனுக்கு மேல டென்ஷனா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. மாப்ள, ஆ, என்னாச்சு? ஆ? என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரவா? நான் வேணா டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு ஐயோ, வரவா? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன மாப்ள, நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி. ஒண்ணும் இல்ல, நான் கூலா தான் இருக்கேன். அப்படி இல்ல, இங்க ஃபேன் ஓடுது, ஏசி எல்லாம் கூட ஆன்ல தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கே, அதான் கேட்டேன். ஆ, 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 அது நான் வெளியில இருந்து வரேனா, அதான். அத்தை, அஞ்சலி வரட்டும் அத்தை. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்புறீங்களா? இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? இல்ல ஒண்ணு இல்ல அத்தை, வரும்போது ஒருத்தரை பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன், மறந்து வந்துட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பாவம்.